வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே நாங்கள் ஒரு 3-4 விடயங்களை இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே விசேஷமாக நாங்கள் மாவீரர் தினத்தை குறித்தும் பாடசாலைகளுக்கான அதிரடி அனுர அரசனுடைய உத்தரவு குறித்தும் அதிகமாக மழை வெள்ளங்கள் காரணமாக மக்களுக்கு பாதுகாப்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க இது தொடர்பாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலிக்குள்ளே நீங்கள் வர முன்பதாக இப்பொழுதுதான் இந்த காணொலியை நீங்கள் முதல் பார்ப்பதாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு லிங்க் செய்துவிட்டு பாருங்கள், காணொலியை பார்ப்போம். தொடர்ந்தும் நீங்கள் தருகிற ஆதரவுகளுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களை அழைத்து செல்கின்றேன். பாருங்கள் பார்ப்போம். அனுர அரசாங்கம் மாவீரர் தின நிகழ்வை கொண்டாடுவதற்கு அனுமதித்திருக்கின்றதா அல்லது நினைவு கூற அனுமதித்திருக்கின்றதா என்பதை நாங்கள் இதனுடைய மாவீரர் தினம் என்பது கொண்டாடுவதல்ல. முதலாவது அன்புக்குரிய பாசத்துக்குரிய எம் உறவுகளே, நீங்கள் முதலாக புரிந்து கொள்ளுங்கள். மாவீரர் தினம் என்பது அது ஒரு தீபாவளி பண்டிகை போன்றோ அல்லது ஒரு சித்திரை புத்தாண்டு போன்றோ அல்லது ஒரு நத்தார் பண்டிகை போலோ அல்லது ஒரு புதுவருட எங்களை போன்றோ அதை ஒரு பண்டிகைகளை போன்றோ அது கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. எனவே எமக்காக தங்கள் உயிர்களை ஈயம் செய்த அந்த எம் காவலர்களுடைய அந்த அர்ப்பணிப்புகளை தியாகங்களை தங்களே ஆகுதியாக்கிய அந்த வீரர்களுடைய அந்த நாளை, அதாவது கார்த்திகை மாதம் முதலாவது போராளியினுடைய மாவீரனுடைய அந்த நிகழ்வை நினைவு கூறும் நாளாக விடுதலை புலிகளினால் இந்த நாளில் இன்ன திகதியில் இன்ன மாதத்தில் இன்ன நேரத்தில் இன்ன நடைமுறைகள் இன்ன விதிமுறைகளுக்கென்று அவர்களால் அதுக்கான ஒரு ஜாப்பு விதிமுறைகள் இருக்குது. அதற்கு அமைவாக அந்த நாளை அந்த பெற்றோர்களால் உறவினர்களால் எம் இனம் சார்ந்தவர்களால் அந்த நாளை நினைவு கூறப்படுகின்ற ஒரு நாள். அது மிகவும் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் அந்த துச்சமென தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களுடைய அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு நினைவு நாள். அதை கொண்டாடுகின்றதாகவோ அரசியலுக்காகவோ அல்லது ஒவ்வொரு விடயங்களுக்காக அதை கையில் தூக்கி எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை பூதாகாரமான ஒரு இழிவுபடுத்தும் நிகழ்வாக அதை கொண்டாடுற நிகழ்வல்ல. அதை நினைவு கூறுகிற நாள். அதை எங்களுடைய இதய கோயில்களாக அவர்களை நாங்கள் ஆண்டு காலங்களாக நாங்கள் அவர்களை பூசிக்கின்ற அந்த நினைவு நாளை நினைவு கூறுகின்ற நாள் என்பதை அதை இருதயத்திலே ஒவ்வொருத்தரும் அதை ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு அதை ஒரு மதித்து அந்த நாளை நினைவு கூற வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் உண்மையான மாவீர நாள். அத்தோடு இதை அனுர அரசாங்கம் இந்த நிகழ்வை அனுஷ்டிக்க அனுமதித்திருப்பதாக எல்லோராலும் சொல்லப்படுகிறது. ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் அதை சொன்னார். நான் கேட்கின்றேன், இதற்கு முதல் இருந்த மைந்த அரசாங்கமோ அல்லது தொடர்ந்து வந்த ரணில் அரசோ மைத்ரி அரசோ மாவீரர் தின நிகழ்வை நினைவு கூறும்படி அனுமதித்திருந்தார்கள் தானே. ஆனால் இதற்கண்டு, அதாவது போரில் மரணித்தவர்களை நினைவு கூறலாம், அதற்கு தடை இல்லை என்பதுதான் கடந்த காலங்களுடைய அரசாங்கங்களும் அதைத்தான் சொன்னது. ஆனால் இந்த அரசாங்கமும் அதைத்தானே சொல்லியிருக்குது. போரில் தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் அவர்களை நீங்கள் நினைவு கூறுவதில் இந்த விதிவிலக்கம் இல்லை, நீங்கள் நினைவு கூறலாம். இது எல்லா அரசாங்கமும் சொல்லிச்சு, இந்த அரசாங்கமும் அதுதான் சொல்லியிருக்கு. அப்போ இதுலேயும் சில இடங்களில் பார்த்தா
சில மாவீரர் துயிலம் இல்லங்களுக்கு இடையில் பார்த்தால் வந்து சொல்லினம் என்னென்று சொன்னால், அங்கே ஒலி சத்தம், ஸ்பீக்கர் சத்தங்கள் கேட்கக்கூடாது, மாவீரர் என்று எழுதக்கூடாது, போரில் இறந்தவர்கள் என்று அப்படியெல்லாம் சில இடங்களில் சில துயிலமில்லம் அருகாமையில் போலீஸார் சிலரை கூப்பிட்டு கிழக்கு மாகாணத்திலே அவ்வாறான கூப்பிட்டு சில அறிவுறுத்தல்களை வழங்கியதாக இருந்தது. அதே போல் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆக இருந்தாலும் சரி, ஒரு மீனவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்ல அனூறு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்ன விதிமுறைகளில் கொண்டாடுங்கோ அல்லது நினைவு கூறுங்கோ என்றோ சொல்லல. ஆனால் வளமை போல நீங்கள் அவர்களுடைய சில சட்ட விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு அமைவாகத்தான் கொண்டாடலாம். சில பெயர்கள் பாவிக்கக்கூடாது, சில சின்னங்கள் அடையாளங்கள் பாவிக்கக்கூடாது. அமைதியான முறையில் தான் இந்த நினைவு நாளை அனுஷ்டிக்கலாம் என்ற விதிமுறைகள் எல்லோரை போலையும் பழமையாகத்தான் இருக்குது. ஆனால் சில மாவீரர் துயிலம் இல்லங்களுக்குள்ள இராணுவம் இன்னும் குடியிருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் முழங்காவில் துயிலம் இல்லத்தில் இராணுவம் இருந்தால் அது இன்னும் முற்றுமுழுதாக வெளியில் இராணுவம் வந்துட்டா அது விட்டுட்டான்னு தெரியல. அநேக இடங்களில் அப்படி இருக்குது. கிரிக்கெட் விளையாடுறார்கள், அது மேலே அவர்கள் காலடி மிதித்து அப்படியான சில அநேக துயிலம் இல்லங்களிலே அவ்வாறான நிகழ்வு நடப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனாலும் எங்களுக்கு அதை பற்றிய சரியான விவரங்கள் தெரியல. ஆனால் அப்படியெல்லாம் சில ஊடகங்களில் சிலர் அப்படியான தகவல்களை சொல்லுகின்றார்கள். அது உண்மையாக இருந்தால் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே அதற்காக அவர்கள் இந்த நாளை அனுஷ்டிக்க என்ன நாங்களும் சரியான முறையில் கொஞ்சம் பக்குவமாக கவனமாக வன்முறைகளில் ஈடுபடாதபடி, போலீஸாரோட கருத்து முரண்பாடுகளுக்கு மேற்கொள்ளாதபடி கொஞ்சம் அமைதியான முறையில் அந்த நாளை நாங்கள் உரிய முறையில் பெரிய ஈடுபாடுகளை எடுத்து அரசியலுக்காக, உங்களோட அரசியலுக்காக ஒவ்வொரு துயிலம் உள்ளங்களையும் ஒவ்வொரு கட்சிகள் பொருட்படுத்தி செய்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள், வன்முறைகள், உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காக இந்த நிகழ்வை நீங்கள் கொண்டாடக்கூடாது. இது ஒரு புனிதமான நிகழ்வு, ஒரு அர்ப்பணிப்பு தியாகமான நிகழ்வு. அதை ஒரு அமைதியான முறையில் அந்த மாவீரர்களை, பெற்றோர்களை, உறவுகளை மதித்து அதை ஒரு அமைதியான முறையில் தான் அதை கொண்டாட வேணும். இது பட்டாசு கொளுத்தி, வெடி கொளுத்தி பண்டிகைகள் மாதிரி கொண்டாடக்கூடாது. அது அமைதியான முறையில் கொண்டாடணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதையும் சில அனுமதிகள் வழங்கப்படுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த அனுமதிகளை நாங்கள் அதை உதாசீனம் செய்து வன்முறைகளுக்கு இட்டு செல்லாதபடி, கருத்து முரண்பாடுகளோடு போலீஸாரோடையோ கொஞ்சம் இதில் பூவாத மாதிரி நாங்களும் கொஞ்சம் அந்த அனுமதியை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே போன்றுதான் இப்பொழுது பாடசாலைகளுக்கு கடுமையான அதிரடி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அறிகின்றோம். பாடசாலையிலே புதிதாக சேர்ப்பதற்கு பணங்கள் கொடுத்து செலுத்தக்கூடாது. மற்றது பாடசாலைகளிலே லஞ்சங்கள், ஊழங்கள், பழைய மாணவர்கள், வெளிநாட்டு புலமைந்தவர்கள் ஊடாக பாடசாலைகளில் எவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆசிரியர் தின நிகழ்வு, பாடசாலைகளில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நிதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களுக்கு, பல்வேறுபட்ட ஊழல்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இதுதான் அமைகிறது என்ற ஒரு செய்தியையும் இந்த அரசாங்கம், அதையும் வடமாகாண ஆளுநர் ஊடாக இவ்வாறான ஒரு தடை செய்தியையும் நாங்கள் அறிந்தோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நிகழ்வுகளில் அநேகரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ளுங்கள். இது போன்ற விடயங்களில், நிதி நடவடிக்கைகளில் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நாட்களில் அரசாங்கம் ஒரு கடுமையான ஒரு அவதான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பரவலாக நாடு பூராவும் மழை பெய்து கொண்டு இருக்கிறபடியினால் நீங்கள் கடலில் தொழிலுக்கு போகிறாக்கள், இடி மின்னல் முழக்கங்கள், அதிக கடல் கொந்தளிப்புகள், அலைகள், வெள்ளங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கும்படியாகவும் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. விசேஷமாக கடலில் தொழிலுக்கு போகிறவர்கள் கொஞ்சம் அவதானமாக, காற்று, கடல் கொந்தளிப்புகள் இதை பார்த்து அவதானமாக செல்லும்படியும் அரசாங்கம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. எனவே இவ்வாறான அறிவித்தல்களை கேட்டு அறிந்து அதை பின்பற்றி நடக்குமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம்.
தொடர்ந்தும் வரும் காணொளிகளை இதை ஆதரவுகளை கொடுத்து வாருங்கள். இது போன்ற காணொளிகளை நீங்கள் செவிமடுக்க முடியும். ஓகே, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு காணொளியிலே நாங்கள் சந்திப்போம்.